Hello friends, welcome to Tamil e-commerce. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா inventory management in e-commerce. So e-commerceல inventory managementன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது வந்து அமேசான் தனியாக ஃப்ளிப்கார்ட் தனியாக இல்லை, ஜென்ரலாக உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட இந்த மாதிரி மார்க்கர் வந்து ஒரு 1000 பீசஸ் இருக்குது சேல் பண்ணுறக்கா வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 பீஸில் 400 பீசஸ் அமேசான்லேயும் அமேசான் எம்எஃப்என்லேயும் ஒரு 200 பீசஸ் அமேசான் எஃபிஐலையும் ஒரு பேலன்ஸ் இருக்கிற ப்ராடக்ட்ஸை ஈக்குவலாக பிரித்து மீஷோலையும் ஃப்ளிப்கார்ட்லையும் பிரித்து வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த 1000 யூனிட்ஸை நான் வந்து அமேசான் எம்எஃப்என், எஃபிஏ, மீஷோ, ஃப்ளிப்கார்ட் எல்லாத்தையும் நான் பிரித்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி செல் பண்ணிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு என்னென்னா இந்த 1000 பீசஸ் வந்து ஒரு நாளைக்கு ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பட் ஒரு 1 வீக்கில் என்ன எனக்கு யோசனை வரும்னா, நிறைய ஆர்டர்ஸ் நம்ம டிஸ்பேச் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இதை ரீஸ்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையோ ஹோல்சேலர்கிட்டையோ எக்ஸ்ட்ரா ஒரு 2000 பீஸ் ஆர்டர் பண்ணுறப்ப, பட் என்னோட கணக்குன்றதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டே இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருப்போம். ஸோ பட் எக்ஸாக்டாக எவ்வளோ பேருக்குன்னு தெரியாது. அப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கிற ஸ்டாக் கவுண்ட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 600 ஸ்டாக் கிட்ட இருக்கும். நிறைய நம்ம பேக் பண்ணி அம்சமாக இருக்குது, ஐயோ திடீர்னு 2000 ஆர்டர் வேறு போட்டோமே அப்படின்ற ஒரு யோசனை கரெக்டாக அந்த டைம் தான் வரும். ஸோ ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ப்ராப்பராக இன்வென்ட்ரி நம்மக்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படின்னு தெரியாத பட்சத்தில் இந்த மாதிரி பிரச்சனை. ஒரு சில பேர் என்னென்னா ஸ்டாக் போயிட்டே இருக்கும், கிட்டத்தட்ட 1-2 ஸ்டாக் மிஞ்சும் போது, அதாவது எல்லாத்தையும் 1000 யூனிட்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 950 யூனிட்ஸ் மேலே அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் 550 யூனிட்ஸ் இருக்கும்போது ஐயோ நம்மகிட்ட லோ ஸ்டாக் இருக்கு போல இருக்குது. அப்போது டிஸ்ட்ரிபியூட்டர் சப்ளைட்டிவ் ஃபோன் பண்ணால் எப்படி கண்டிப்பாக 20 to 25 days ஆகும். அப்போது அந்த ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் வந்து பாதிக்கப்படும், இதனால் சேலும் பாதிக்கப்படும். ஸோ இதனால் எக்ஸஸாக வாங்குறதும் தப்பு, சேல் போகிறப்போ கரெக்டாக ரீஸ்டாக் பண்ணாமல் இருக்கிறது தப்பு. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக கற்றுக்கணும். ஜென்ரலாக இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்னா என்ன, அது எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்றது இ-காமர்ஸ் பிஸ்னஸ் மட்டும் இல்லை, எல்லா பிஸ்னஸ்க்குமே போகணும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் என்னைக்காவது நீங்கள் சூப்பர் மார்க்கெட் விசிட் பண்ணிங்கன்னா தெரியும், நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட் எடுத்து போட்டாலும் அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குட் டே பிஸ்கெட் நீங்கள் ஒரு 5 பீஸ் எடுத்து போட்டிங்கன்னா ஒரே குட் டே பிஸ்கெட்டை 5 வாட்டி டக்குன்னு அடித்து ஸ்கேன் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸை பேஸ்கெட்டில் போட்டு விட்ருவாங்க. விச் மீன்ஸ் என்னென்னா, இந்த ஒவ்வொரு வாட்டி ஸ்கேன் பண்ணும்போது அத்தனை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் பில்லில் ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? பில்லில் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ்ன்றது 5 போகும். அதே மாதிரி பேக் எண்டில் அவங்ககிட்ட இப்போதைக்கு எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்கோ அதில் 5 கம்மியாகும், பில்லில் ஆட் ஆகும், அவங்களோட பேக் எண்டில் இருக்க இன்வென்ட்ரியில் கம்மியாகும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 யூனிட்ஸ் அவங்க சேல் பண்ண வச்சுருக்காங்கன்னா, இப்போ நான் 5 யூனிட்ஸ் எடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு 250 யூனிட்ஸ் சோல்ட் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல அலர்ட் கொடுத்துரும், 50% ஆஃப் த இன்வென்ட்ரி வந்து காலி ஆகிடுச்சு, ரீஸ்டாக் பண்ணுற தருணம் வந்துடுச்சுன்றதை இன்டெரக்டாக தெரிவிக்கிற மாதிரி. ஸோ இது பண்ணனா அவங்க வந்து என்ன ஆகுனா, லாஸ்ட்டில் எல்லா ஸ்டாக்கும் முடிஞ்சு ஒரு 10 15 யூனிட் இருக்கும்போது தெரியப்படுத்தும் போது அவங்க ரீஸ்டாக் பண்ணுறதுக்குள்ள நிறையா சேல் விட்டு போகும். ஸோ அதனால தான் வந்து மெடிக்கல் ஷாப்பு, சூப்பர் மார்க்கெட் எல்லாமே வந்து ஒரு இஆர்பி முறையில் அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி இன்வென்ட்ரியாக மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இ-காமர்ஸ் பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா யூனிகாமர்ஸு, அப்புறம் ஹோம்ஸ் குரு, இந்த மாதிரி ஒரு சில டூல்ஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு பெய்ட் டூல்ஸு, அந்தளவுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம ஒரு பிகினர் லெவலில் சிம்பிளாக ஒரு எக்ஸல் ஷீட்டை வச்சு நம்ம இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது சிம்பிளாக சொல்லித்தரேன். ஏன்னா தயவுசெய்து இப்பவும் சொல்கிறேன், இந்த ஹோம்ஸ் குரு, யூனிகாமர்ஸ் வந்து ஒரு பிகினர் லெவலில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது கொஞ்சம் காஸ்ட்லியான டூல்ஸ் இருக்குது. பட் என்ன சொல்கிறது, இப்போதைக்கு தேவையில்லை. ஓகேவா? உங்களுக்கு மந்த்லி ஒரு 5000 யூனிட்ஸ்க்கு மேலே சேல்ஸ் போய்ட்டுருக்கு அப்படின்ற பட்சத்தில் வேணால் அதை நீங்கள் சிங்க் பண்ணி வைக்க நல்லது. மற்றபடி பிலோ 5000 யூனிட்ஸ், அதாவது மந்த்லி 5000 யூனிட்ஸ் கீழே போச்சுன்னா நீங்கள் அதை வாங்க தேவையில்லை. தயவுசெய்து காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் சொன்னதுக்காகவே போய் பார்த்துட்டு ஒரு சில பேர் வாங்கிட்டு வருவீங்க. ஏன்னா லாஸ்ட் மந்த் வந்து ஒருத்தருங்க 26000 பிரிண்டர் வாங்கியிருக்காங்க. நான் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நீங்கள் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு 26000 பிரிண்டர் வாங்கணும்னு நான் சொன்னதே கிடையாது. ஈவன் 2500 கூட பிரிண்டர் இருக்குது. OLXில் போய் நீங்கள் பார்கெயின் பண்ணிங்கன்னா 10000 பிரிண்டர் 3000 கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாரி ஒரு சில நம்மளோட சக்ஸஸ் ஸ்டோரியே பார்த்துருப்போம், ப்ரௌசிங் சென்டர் போய் பிரிண்ட் எடுத்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க இன்னமும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால் தேவையில்லாமல் உங்கள் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எக்ஸல் ஷீட்டை வச்சு எப்படி நம்ம இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு எக்ஸல் ஷீட் தான் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ உங்களுக்காக ஒரு சாம்பிளுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் கிரியேட் பண்ணுறோம். இந்த எக்ஸல் ஷீட்டில் என்னென்னா, ஃபஸ்ட் நம்பர் SI நம்பர், ஓகேவா, சீரியல் நம்பர், அதுக்கடுத்து SKU, ஸ்டாக் கீப்பிங் யூனிட். அதாவது ஒவ்வொரு வாட்டி நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, ஈவன் உங்கள் ஓன் வெப்சைட் லிஸ்டிங் பண்ணக்கூட அந்த ப்ராடக்ட்டுக்கு நேம் வந்து ஒரே மாதிரி இருக்கலாம். ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இன்னொரு ப்ராடக்ட்டும் ஒரே மாதிரி இருக்கலாம், ரொம்ப ஸ்லைட் வேரியேஷன் இருக்கும். பட் ஆனால் SKU நம்பர் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அதுக்காக தான் ஸ்டாக் கீப்பிங் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ராடக்ட் வேல்யூ பெர் யூனிட். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட வேல்யூ எவ்வளோ, அது 95 rupees. ஓகேவா?
அப்புறம் ஸ்டாக்ஸ் இன் அமேசான். இந்த ப்ராடக்ட் வந்து இந்த உமன்ஸ் ஹாஃப் ஸ்லீவ் டாப்ஸ் வந்து அமேசானில் 50 இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் 35 யூனிட் இருக்குது, மீஷோவில் 18 இருக்குது, ஓன் வெப்சைட்டில் 22 இருக்குது. ஸோ டோட்டலாக 125 யூனிட் இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்குது. அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 125 × 95 11,875 ரூபா மதிப்புள்ள ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜென்ரலாக இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் தனித்தனியாக கொடுக்கணும். முக்கியமாக நான் சொல்கிறது என்னென்னா, இந்த எஸ்கே யூனிட் இருக்குல்ல, அந்த எஸ்கேயூ நம்பர் மட்டும் ஃப்ளிப்கார்ட்லையும் சரி அமேசான் ஓன் வெப்சைட் எதில் கொடுத்தாலுமே சேமாக இருக்கிற மாதிரி கொடுங்க. அப்போ தான் கரெக்டாக ஃபெச் பண்ணி முடியும். இல்லைனா இங்கே ஃப்ளிப்கார்ட்டுக்கு ஒரு எஸ்கேயூ நம்பரும் அமேசானுக்கு ஒரு எஸ்கேயூ டிஜிட்டும் கொடுக்கும்போது நமக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஏற்படும். ஈவன் நம்ம இந்த ப்ராடக்ட் நேமே இல்லைனா கூட கண்மூடித்தனமாக நம்ம எஸ்கேயூ நம்பரை வச்சு மட்டும் நிறைய டிசிஷன் எடுக்கலாம். பட் ஏன்னா ப்ராடக்ட்டு நேமுன்றது ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் ஆனால் எஸ்கேயூ மட்டும் தான் நம்மகிட்ட இருக்க ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம். ஸோ அதை மட்டும் எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக அட் த சேம் டைம் ஃப்ளிப்கார்ட் அமேசான் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி கொடுங்க எஸ்கே நம்பர் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே. ஐ மீன் இப்போ நீங்கள் ஆஃப் ஸ்லீவ் டாப்ஸ்ன்ற இந்த ப்ராடக்ட் நீங்கள் அமேசானில் லிஸ்ட் பண்ணும்போது எஸ்கே கேட்டால் 𝐗𝐾P551, ஃப்ளிப்கார்ட்டில் எஸ்கே கேட்டால் இதே இந்த மாதிரி ஹாஃப் ஸ்லீவ் டாப்ஸ்க்குன்றதுக்கு 𝐗𝐾P551 அந்த மாதிரி கொடுக்கும்போது ஸோ சிமிலர் ப்ராடக்ட்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணுற மாதிரி கணக்கு வந்துடும். ஸோ அதை மட்டும் நீங்கள் இந்த கண்டிஷனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவுமே. அதாவது இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த எஸ்கேயூ அசம் பண்ணிக்கோங்க. எந்த லிஸ்டிங் போட்டாலும் இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த எஸ்கேயூ தான்ப்பா. மற்றபடி நீங்கள் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் கூட கொஞ்சம் நீங்கள் ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் வேறு மாதிரி போடுவீங்கன்னா அந்தந்த வெப்சைட்டுக்கு ஒவ்வொரு விதமான கீவேர்டு மாறும். ஓகேவா? ஸோ அது பிரச்சனை கிடையாது. பட் எஸ்கேயூஸ் ஷுட் பி சேம். திரும்ப சொல்லுங்க, கோச்சிக்காதீங்க. ஸோ அண்ட் தென் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து இன்றைக்கி டேட் வந்து May 30 வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு பர்டிகுலராக வந்து இன்றைக்கி 29 எனக்கு வந்திருக்க ஆர்டர் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் மீஷோவில் என்னென்ன ஆர்டர் வந்திருக்கோ அந்தந்த ஆர்டருக்கு தக்கன இந்த இதில் அப்டேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அமேசானில் ஒரு 3 ஆர்டர் போயிருக்குன்னா ஸோ இங்கே 50லேருந்து எடுத்துகிட்டு 47 போட்டுக்கணும். இப்படி போடும்போது என்ன ஆகும்னா, இப்போ என்ட்ரு கொடுத்தோன்னு பாருங்கள், 47 இருக்கா, இங்கே 125 இருக்குது, இங்கே 11,875 இருக்குது, 122 இங்கே ப்ராடக்ட்டோட வேல்யூ மாறுது. ஓகேவா? சார் இது வந்து அமேசான்லேயே கொடுத்துருப்பாங்களே, நம்ம ஸ்டாக் வந்து கம்மியாகும் போது வார்னிங் சிம்பிள் பட் கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறது ஓவராலாக நம்மளோட மொத்தமாக மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் இன்னொன்று மறந்துட்டேன், ஸ்டாக்ஸ் அண்ட் அமேசான் எம்எஃப்னு போட்டுட்டு இன்னொரு காலமில் ஸ்டாக்ஸ் அண்ட் அமேசான் FBN கூட கொடுத்துருக்கலாம். பட் வேணும்னா எத்தனை காலமாக ஆட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நிறையா வெப்சைட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை பொறுத்து மாறும். அதனால் அதே மாதிரி இப்போ ரிட்டர்ன் வருது கிட்டத்தட்ட நான் எப்போவுமே வந்து மண்டே டு ஃப்ரைடே நான் வர ரிட்டர்ன்ஸை தொட்டு கூட பார்க்க மாட்டேன். சாட்டர்டே காலையில் உட்காருவேன். கிட்டத்தட்ட எத்தனை நேரம் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு எல்லா ரிட்டர்ன்ஸையும் ப்ராப்பராக பிரித்து க்ளைம் பண்ண வேண்டியது ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு ரீயூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை கரெக்டாக எடுத்து வச்சுருவேன். ரீயூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் அதாவது கம்ப்ளீட்டாக நல்லா தான் வந்திருக்கு, கொரியர் ரிட்டர்ன் தான் அப்படின்ற பட்சத்தில் அந்த ஸ்டாக்கை ஏற்றி விட்டுருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 யூனிட் நல்லா தான் வந்திருக்குன்னா 49 போட்டுப்பேன். 49 போடணும், எல்லாத்தையும் மாறிடும். ஸோ இது நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். என்னென்னா ஸ்டாக்ஸ் வந்து எக்ஸஸாக வாங்கி வைக்க மாட்டீங்க. லோ ஸ்டாக் ஆகும்போது கரெக்டாக நம்மளே பார்த்து கண்டுபிடிச்சிடும். இன்ஃபேக்ட் என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவோன்னா, இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட் வந்து ஒரு 30 above வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரெட்டாக இங்கே க்ரீனிஷ் இங்கே ப்ளூவாக இருக்குல்ல, ரெட்டிஷாக மாறுற மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன், அவங்க வச்சுக்கிறது வந்து கொஞ்சம் நியூ வெர்ஷனால் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெட்டிஷ் வரும்போது ஓகே நம்ம ஸ்டாக்கை வந்து ரீஃபில் பண்ண டைம் வந்துடுச்சு அப்படின்ற ஒரு கமெண்ட்ஸ் தான் அதில் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி எக்ஸல் ஷீட்டும் நான் வந்து ஜென்ரேட் பண்ணி லிங்க் நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஸ்டாக்கு அப்டேட் பண்ணும்போது பண்ணுறது தப்பு என்னென்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுவாங்க. சண்டே போன ஆர்டர்ஸ்க்கு எல்லாமே வந்து மண்டே அப்டேட் பண்ணுறாங்கன்னா, மண்டே ஒரே ஒரு வாட்டி தான். நான் எப்போவுமே வந்து ஈவினிங் ஒரு 6 o'clock இல்லைனா 7 o'clock மேலே தான் உட்காந்துட்டு சண்டே போன ஆர்டர்ஸ் என்னென்ன இருக்கோ அதை கணக்கெடுத்து அப்டேட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமேசானில் போய்ட்டு ஆர்டர் டேப் போங்க, மேனேஜ் ஆர்டர் கொடுங்க. ஸோ இதில் சென்ட் இருக்கும், சென்ட் ஐட்டம் கொடுங்க. இதில் வந்து டேட் ரேஞ்ச் எப்போவுமே டிஃபால்ட்டாக 3 days இருக்கும், அதை கிளிக் பண்ணி கஸ்டம் கொடுங்க. ஸோ டேட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 6ஆம் தேதி என்னென்ன ப்ராடக்ட் போயிருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி 3 ஆர்டர் போட்டிருக்கு. 3 ஆர்டரோட அந்த எஸ்கே நம்பர், அதுக்கப்புறம் ஆர்டர் ஐடி எல்லாமே இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம கரெக்டாக ஃபெச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் எஸ்கேயூ நம்பர், இது ஒரு எஸ்கேயூ நம்பர்.
ஸோ அந்த மாதிரி எஸ்கேயூ நம்பர் மட்டும் பார்த்துட்டு இந்த எஸ்கேயூவில் எவ்வளோ போயிருக்கு, இந்த எஸ்கேயூ எவ்வளோ போட்டிருக்கு. இப்போ இது வந்து எஃபி, இது வந்து எம்எஃப்என் ஆர்டர். இதே இது எஃபிஐயில் அந்த டேட்டில் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலன்னா இந்த இடத்துல எஃபி ஆர்டர் கொடுங்க. ஸோ அன்றைக்கி டேட்டில் எஃபிஐயில் என்னென்ன வந்திருக்கோ அதோட எஸ்கேயூ நோட் பண்ணிவிட்டு ஸோ அதையும் நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி மீஷோக்கும் ஃப்ளிப்கார்ட்டுக்கும் ஒவ்வொருத்துக்குமே அந்த கஸ்டம் டேட் கொடுத்து நம்ம செக் பண்ணி நம்ம ஆர்டர் பார்த்துக்கலாம். பட் ஆனால் சண்டேக்கு உண்டான ஆர்டர்ஸ், அதாவது உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வர ஆர்டர் எல்லாமே வந்து ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து அப்டேட் பண்ணாதீங்க. அது மிகப்பெரிய கன்ஃபியூஷன் ஏற்படும். ஏன்னா நீங்கள் ஒரு 9 மணிக்கு நைட்டு அப்டேட் பண்ணிட்டு போவீங்க, 9லேருந்து 12 மணி கிட்டத்தட்ட 3 மணி நேரத்தில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆர்டர் போயிருக்கும். அதை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணாமல் விட்டுருவீங்க. ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, சண்டே வர ஆர்டரை மண்டே ஈவினிங் மேலே உட்காந்து அப்டேட் பண்ணுங்கள். அதுவும் ஒரே ஒரு வாட்டி கரெக்டாக பார்த்து அப்டேட் பண்ணுறேங்க. மண்டே வர ஆர்டரை டியூஸ்டே அப்டேட் பண்ணுங்கள். இன் டர்ம்ஸ் ஆஃப் நீங்கள் ஒரு வெக்கேஷன் மாதிரி 1 வீக் போகிறீங்கன்னா அந்த வீக் அந்த என்னைக்கு போகிறீங்களோ அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் இப்போ கஸ்டம் டேட் கொடுத்தா இல்லையா, 6 to May 6 to May, அந்த கஸ்டம் டேட்டில் போய்ட்டு இந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் அப்படின்னு வெக்கேஷன் டேட் கொடுத்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா எல்லா ஆர்டர்ஸும் வந்துடும். நீங்கள் சொல்லலாம் சார் வெக்கேஷன் போய்ட்டால் நமக்கு தான் ஆர்டரே வராது, அப்படியே அதை நோட் பண்ணி வைக்கணும்ட்டு. எஃப்எம்எஃப்என்ல ஓகே, எஃபிஐ ஆர்டர் போயிருந்தால் போயிடலாம், வாய்ப்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ அதுக்காக தான் வெக்கேஷன் கூட டேட்டை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 3வது ரிட்டர்ன்ஸ். நான் சொன்ன மாதிரி மண்டே டு ஃப்ரைடே நீங்கள் ரிட்டர்ன்ஸை ஒன்றும் பார்க்காதீங்க. சாட்டர்டே உட்காந்து எல்லா ரிட்டர்ன்ஸும் பிரிங்க. டேமேஜ், மிஸ்மேட்ச் எல்லாமே வந்து கிளைம் பண்ணுங்கள். ரீயூஸ் பண்ணக்கூடியதை ஸ்டாக்ஸை ஏற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிஸ்னஸில் ஒரு பெரிய வித்தியாசங்கள் தெரியும். என்ன தான் அமேசானில் வந்து லோ ஸ்டாக் இன்வென்ட்ரி அப்படின்ற வார்னிங் கொடுத்தாலும் சரி, ஃப்ளிப்கார்ட்டில் கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக மேனேஜ் பண்ணும்போது நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவாக இருக்கும். செகண்ட் என்னென்னா, நம்மளே பார்ப்போம், என்னடா இது கிட்டத்தட்ட 40-50 இன்னமும் ஸ்டாக் அப்படியே இருக்குது, மற்ற ஸ்டாக் எல்லாம் வாலட்டைலாக இறங்கி ரீஸ்டாக் பண்ணுறோம், இது மட்டும் போக மாட்டேங்குது, உமன் குர்தா செட்ஸ் வித் துப்பட்டான்ட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா, கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல், பிக் பில்லியன் இண்டியா மாதிரி தான் வந்தால் அட்லீஸ்ட் அசலுக்காக தள்ளி விட்ருவோன்ட்டு எல்லா ஸ்டாக்கையும் நம்ம முடிச்சு விட்டுட்டு வேறு ஒரு புது லிஸ்டிங் கொண்டு வருவோம், இப்போ வேறு ஒரு புது எஸ்கேயூ கொண்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த பிஸ்னஸை கரெக்டாக மேனேஜ் பண்ணால் லாஸை ஓரளவுக்கு தவிர்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸல் ஷீட்டில் எப்படி ஒரு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிள் தான். எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10ஆம் கிளாஸோ 11ஆம் கிளாஸ் படிக்கும்போது நம்ம கம்ப்யூட்டர் லேபில் பண்ண ஒரு விஷயம் தான். மார்க் ஷீட் அப்டேஷன்ற ஒரு இது மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை தான் இப்போது ரொம்ப பெருசாக சொன்னோன்னா மேக்ரோஸ் அதுன்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸல் ஷீட்டையும் ஒரு சில ஃப்ரண்ட் எண்டில் வெப் டெவலப்பரை வச்சு டெவலப் பண்ண ஒரு சில டூல்ஸ் தான் இந்த ஹோம்ஸ் குரு இது எல்லாமே. இன்ஃபேக்ட் வந்து இப்போ அந்த எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் உங்களோட இன்வென்ட்ரியை மேனுவலாக என்ட்ரி கொடுக்குறீங்க. இப்போ ஹோம்ஸ் குரு அப்புறம் நான் சொன்ன மாதிரி சில டூல்ஸ்லாம் எப்படின்னா, அவங்க டூல்ஸை நீங்கள் வாங்கின உடனே உங்களோட அமேசான் செல்லர் அக்கௌண்ட்டு, அப்புறம் மீஷோட அக்கௌண்ட்டு, அப்புறம் உங்கள் ஓன் கான்செப்ட்ஸ் இதாக இருந்தாலும் சரி லிங்க் பண்ண சொல்லுவாங்க, லாகின் பண்ணி ஆக்சஸ் கொடுக்க சொல்லுவாங்க. ஆக்சஸ் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா, இப்போ அமேசானில் உங்களுக்கு ஒரு ஆர்டர் வருதுன்னா பெண்டிங் ஸ்டேஜில் இருக்கும் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து அன்ஷிப்டு ஸ்டேஜில் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் பேக் பண்ணி ரெடி டு ஷிப் கொடுத்து அந்த கன்சர்ன் லாஜிஸ்டிக்ஸ் டீம் வந்து பிக் பண்ணதுக்கப்புறம் ஷிப்டுன்ற ஒரு ஸ்டேஜுக்கு போய்டும். கரெக்டாக பெண்டிங், அன்ஷிப்டு, ஷிப்டுன்றோம். ஸோ ஷிப்டுன்ற ஒரு ஷிப்மெண்ட் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் உள்ளே போன உடனே அந்த டூல்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் ஸ்டாக்கை குறைச்சிருவாங்க. ஓகேவா, ஒரு யூனிட் குறைஞ்சிருக்கு அப்படின்ற அர்த்தம். ஸோ இங்கே நம்ம மேனுவலாக எக்ஸல் ஷீட்டில் அப்டேட் பண்ணுறோம், அங்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த டூல்ஸ் வந்து வேலை பார்க்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா பேஸ் வந்து எக்ஸல் தான். அதுக்கு மேலே ஒரு சில டெவலப்பர் வந்து நிறையா கான்செப்ட்லாம் போட்டு மேக்ரோஸ்லாம் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். பட் மூலதனம் இதுதான். ஸோ ஒரு பிகினர் லெவலில் எக்ஸல் ஷீட்டே போதுமானது. பட் ஆனால் சொன்ன விஷயத்தையே சொல்கிறேன்னு நான் தப்பாக எடுத்துக்காதீங்க. பட் இதை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் அந்த கான்செப்ட் உங்களுக்கு உதவாது. ஃபஸ்ட்டு விஷயம், எஸ்கேயூ ஷுட் பி சேம். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயோ மீஷோலையோ இல்லை அமேசான்லேயோ இல்லை நீங்களே ஒரு ஓன் வெப்சைட் க்ரியேட் பண்ணாலும் லிஸ்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக எஸ்கேயூ நீங்கள் தான் ஃபில் பண்ண போகிறீங்க. கரெக்டாக அப்படி ஃபில் பண்ணும்போது எஸ்கேயூனா ஸ்டாக் கீப்பிங் யூனிட். ஸோ அதுக்கான ப்ரீடிஃபைன்ட் ஆல்ஃபா நியூமரிக் ஒரு வேல்யூ கொடுப்பீங்க இல்லையா, 𝐗𝐚0008 அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுப்பீங்க. கரெக்டாக அதை எல்லாத்துக்குமே காமனாக கொடுங்க. இப்போ நான் அந்த ஷர்ட் நான் செல் பண்ண போகிறேன், ஓகேவா, ஒரு கிரே டெனிம் ஷர்ட் இந்த மாதிரி செல் பண்ண போகிறேன்னா பர்ஃபெக்டாக கொடுங்க. ஓகேவா, மீஷோக்கு ஒரு எஸ்கேயும் ஃப்ளிப்கார்ட்டுக்கு ஒரு எஸ்கேயும் கொடுக்குறாரு. இப்போ இந்த கிரே ஷர்ட்டுக்கு வந்து GREM001னா GREM001 அதே தான் இந்த எஸ்கே நம்பராக இந்த ஷர்ட்டுக்கு மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஓன் வெப்சைட் எல்லாத்துக்குமே கொடுக்கணும் காமனாக. அப்படி கொடுத்தா மட்டும்தான் அந்த எக்ஸல் ஷீட்டில் அந்த எஸ்கேக்கு நேரம் நீங்கள் போய் அப்டேட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. செகண்டு, எக்ஸல் ஷீட் ஷுட் பி அப்டேட்டட் ஒன்ஸ் இன் டே. அதாவது காலையில் ஒரு வாட்டி அப்டேட் பண்ணிட்டோம், சாயந்தரம் ஒரு வாட்டி அப்டேட் பண்ணுறோம், அப்போலாம் பண்ணாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வந்து ஆர்டரை வச்சு நான் வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறேன்னா அடுத்த நாள் மண்டே வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ சனிக்கிழமை நைட்டு 12:01 ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 11:59 வரைக்கும் என்னென்ன ஆர்டர் வந்திருக்கோ அது எல்லாமே கரெக்டாக பார்த்து நீங்கள் எஸ்கேயில் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இனிஷியலாக ஒரு 10 நாளைக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் இதை கரெக்டாக நீங்கள் பழகிட்டிங்கன்னா
ப்ராப்பராக இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கலாம். ஈவன் இந்த அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நிறையா பீப்புள்ஸ்லாம் வந்து இருக்காங்க இல்லையா? ஸோ என்னோட அக்கௌண்ட் மேனேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மந்த்லி 10K சேலரி தரேன். அவங்க எல்லாமே இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட் தான் டெவலப் பண்ணி கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை ஆர்டர் மண்டேவும், மண்டே ஆர்டர் டியூஸ்டேவும் பண்ணுங்கள். ஒரு சில பேர் கேட்பீங்க, சார் ரிட்டர்ன்ஸ் வந்து ப்ராடக்ட் எப்படி சார் அப்டேட் பண்ணுறதுன்ட்டு. சம்வாட் நீங்கள் வந்து ரெடி டு ஷிப் கொடுத்துட்டீங்க, ஓகேவா? அந்த ஷிப்மெண்ட்டை பிக் பண்ணிட்டாங்கன்னா ஓகே. பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி கேன்சல் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஸ்டாக் கவுண்ட்டை ஏற்றிக்கோங்க, அவ்வளோதான் கணக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆர்டர் வருது, அது எல்லாத்தையுமே பேக் பண்ணி மண்டே மார்னிங் ஸ்லாட் போட்டு வச்சுருக்கேன். மார்னிங் ஸ்லாட் பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி கேன்சல் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அந்த ஸ்டாக்கை ஏற்றிக்கோங்க. ஐ மீன் அதை வந்து நைட்டு மண்டே நைட்டு நீங்கள் அப்டேட் பண்ணாத. எப்போவுமே நைட் டைமில் இந்த வேலையை மட்டும் ஒரு 1/4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எல்லா டேஷ்போர்டையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ, ஓன் வெப்சைட் எல்லா டேஷ்போர்டையும் லைனாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, சண்டே வந்து ஆர்டரை மண்டே நைட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எந்த கன்ஃபியூஷனாகவும் பண்ணிடுவீங்க. ஸோ ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த கொரியர் ரிட்டர்ன் இருக்கு இல்லையா, பிக் பண்ணுறது மாதிரி கேன்சல், அது எல்லாமே அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எனக்கு வந்து வர இந்த ரிட்டர்ன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஐ மீன் கஸ்டமருக்கு போயிட்டு வர ரிட்டனோ இல்லை 3 நாள் கழிச்சு வர ரிட்டனோ, அது எல்லாமே அந்த ஒரு மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் அப்படியே வச்சுருப்பேன். கொண்டு வரது எல்லாமே கரெக்டாக சாட்டர்டே அதுவுமா ஒரு மார்னிங் ஒரு 10 o'clock உட்காந்து எல்லா ரிட்டர்ன்ஸையும் பிரிச்சுட்டு எது இதெல்லாம் கரெக்டாக ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருக்கோ, சம்வாட் எதுவுமே உடையாமல் மிஸ் ஆகாமல் ஃபேக் ஆர்டர் ரிட்டர்ன் இல்லாமல் எதெல்லாம் பர்ஃபெக்டாக நியூவாக ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருக்கோ அது எல்லாமே வந்து அந்த இன்வென்ட்ரியில் திருப்பி ஏற்றி விட்ருவேன். சம்வாட் அதை ரீயூஸ் பண்ண முடியாத பட்சத்தில் உடஞ்சிருக்கோ அது எல்லாமே எப்போ உங்களை க்ளைம் பண்ணிப்பேன். ஸோ அதை வந்து நம்ம இன்வென்ட்ரியில் ஏற்ற முடியாது. அது வந்து ஒரு சோல்டபுள் யூனிட்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு அதை லிஃப்ட் பண்ணுங்க, ரீயூஸ் பண்ணுறதை இன்வென்ட்ரி ஆட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு எக்ஸஸாக நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்கி அடுக்க மாட்டீங்க ஸ்டோரேஜில். செகண்டு, ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் முடியும் தருணத்தில் நம்ம ஓட வேண்டிய அவசியம் இல்லை, ஓகேவா? நம்ம கஸ்டமர் தன்னோட மேனுஃபேக்சரோ ஹோல்சேலிட்டியோ ஐயா சீக்கிரம் கொடுங்க, டைம் ஆச்சு, ஸ்டாக் வேறு இல்லை, பை பாக்ஸ் போய்டும், அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி டென்ஷன் இல்லாமல் கரெக்டாக பண்ணலாம். ஸோ ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜை இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ டூல்ஸ் வந்து ரொம்ப பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு 5000 யூனிட்ஸ் மேலே மாதம் சோல்ட் ஆகுதுன்னா டேரெக்டாக அந்த ஆட்டோமேஷன் டூலே வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? இதில் இன்னமும் ஆட் பண்ணிக்கலாம். சத்தியமாக நான் ஒரு எக்ஸ்பர்ட் கிடையாது, நான் ஒரு 8 அரியர் வச்ச ஐடி ஸ்டூடெண்ட்டு, எனக்கு தெரிஞ்ச வச்சு நான் சொல்லியிருக்கேன். இதில் நிறைய நீங்கள் வந்து இதை இப்படி பண்ணிக்கலாம், எக்ஸல் ஷீட்டில் இந்த ஃபார்முலா போட்டுக்கலாம் சார், இண்டிகேட்டர் போட்டுக்கலாம் சார். ஆக்சுவலாக இது வந்து நானும் என் ஃப்ரெண்டு தான் சேர்ந்து அந்த எக்ஸல் ஷீட் போட்டோம். அதில் வந்து இன்னமும் நிறையா ஆட் பண்ணலான்னு சொன்னால், பட் இருக்கிற அந்த குறுகிய காலத்தில் அதை ஷூட் பண்ணுறதுக்காக தான் சிம்பிளாக முடிச்சிட்டோம். மேற்கொண்டு நாங்கள் நிறையா முடிஞ்சால் அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ.